ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஃபார்மசூட்டிக்ஸில் டேப்லெட் பார்ட் 5ல் மாடிஃபைடு ரிலீஸ் ஓரல் டேப்லெட்டை தாங்க பார்க்க போகிறோம். மாடிஃபைடு ரிலீஸ் ஓரல் டேப்லெட். ஸோ அப்படின்னா என்ன, இந்த மாடிஃபைடு ரிலீஸ் ஓரல் டேப்லெட் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது, ஸோ இந்த மாடிஃபைடு ரிலீஸ் டேப்லெட் நாம் எடுத்துக்கிறதுனால என்னென்ன யூசஸ் இருக்குது டைரக்ட் பேஷண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக ஒரு ட்ரக், அதாவது ஒரு டேப்லெட், ஒரு காமனாக நம்ம டேப்லெட், இந்த டேப்லெட்னுடைய ரிலீஸை நம்ம மாற்ற போகிறோங்க. ரிலீஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ரிலீஸ் அதாவது ரிலீஸ்னால் ரேட் ஆஃப் ரிலீஸ் அல்லது சைட் ஆஃப் ரிலீஸ். ஸோ எந்த இடத்துல ரிலீஸ் ஆகணும், ஸோ எவ்வளோ நேரம் அது ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு நார்மல் டேப்லெட், அதாவது கன்வென்ஷனல் டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணி அதனுடைய ரிலீஸ் ரேட்டை நாம் மாற்ற போகிறோம். அதை தான் சுருக்கமாக மாடிஃபைடு ரிலீஸ் ஓரல் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க, நார்மலாக காமன் அண்ட் கன்வென்ஷனல் டேப்லெட் அப்படின்னா அது இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட். இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம காமனாக இதில் எக்ஸிபியன்ஸ் சூப்பர் டிஸ்இன்டகிரேஷன் அல்லது டிஸ்இன்டகிரண்ட், காமனாக டிஸ்இன்டகிரண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஓரலாக எடுத்த உடனேயே இது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல குயிக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஒரு நல்ல ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் கிடைக்கும். வித்தின் ஷார்ட் டைமில் நமக்கு அந்த பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் அட்டைன் ஆகும். ஸோ இது நார்மல் கன்வென்ஷனல் இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட். ஸோ இதை நாம் மாடிஃபை பண்ணுறோம். ஸோ அப்படி மாடிஃபை பண்ணுறதுனால என்ன யூசஸ் அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கே கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரிலீஸ் பேட்டன் அப்படி மாடிஃபை பண்ணுறதுனால அந்த ட்ரக் ரிலீஸ் கிட்டத்தட்ட 12லிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அது ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதனால் நமக்கு ஒரு நல்ல லாங் லாஸ்டர் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுருக்கமாக ஓரல் மாடிஃபைடு ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கன்வென்ஷனல் இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட்டை மாடிஃபை பண்ணி அதனுடைய ரிலீஸ் ரேட்டையும் அதனுடைய ரிலீஸ் சைட்டையும் நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் என்னது, மாடிஃபைடு ரிலீஸ் ஓரல் டேப்லெட். சரி, ஓகே. இது எந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன் இது மாடிஃபைட் பண்ணணும் அதனுடைய ரிலீஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான யூசஸ் இட் ரெடியூசிங் டோசிங் ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேப்லெட் கண்டினியூஸாக எடுக்கணும், ஒரு க்ரானிக் எயில்மெண்ட்ஸ்க்காக கண்டினியூஸாக நம்ம டேப்லெட் எடுத்துகிட்ருக்கிறோம். அந்த டேப்லெட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காலையில், மதியானம், நைட்டு 3 டைமும் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளால் பேஷண்ட்ஸ் ரெகுலராக 3 டைமும் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஷினபிள்ஸ். ஓகேங்களா? ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக அல்லது ஒரு பயணம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களால 3 வேளையும் டேப்லெட் எடுக்க முடியாது. அப்போது அவங்களுக்கு அந்த பிளாஸ்மா தெரப்பியூட்டிக் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுல சிரமமாகும். ஓகேங்களா? ஸோ இது காமனாக இமிடியேட் ரிலீஸ், அதாவது கன்வென்ஷனல் டேப்லெட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதனுடைய ரிலீஸ் ரேட்டை மாற்றுறோம். ஸோ அப்படி ரிலீஸ் ரேட்டை மாற்றும் போது அது கிட்டத்தட்ட 12லிருந்து 24 மணி நேரம் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போதுங்க நம்ம காலையில் ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்தால் போதும். ஓகேங்களா? அப் டு 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் அதை ரிலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். அப்போது அந்த டோசிங் ஃப்ரீக்வன்சி, அந்த இடைவேளை, அந்த காலை, மதியானம், இரவு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடைவேளையை நம்மளால் குறைக்க முடியும். ஓகேங்களா? இடைவேளையை குறைக்க முடியும். அதே சமயம் பிளாஸ்மா தெரப்பியூட்டிக் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் நமக்கு ஒரு நல்ல பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அது முதல் காரணம். ரெண்டாவது நார்மலாக இமிடியேட் ரிலீஸ் கொடுத்த உடனேங்க ஷார்ட் டைமில் குயிக் ரிலீஸ், சீக்கிரம் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும், சீக்கிரம் டிசொல்யூஷன் ஆகும், சீக்கிரம் சால்யூபிள் நடந்து அந்த இடத்துல சீக்கிரம் அப்சார்ப்ஷன் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, அந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் குறைஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறம் சடனாக கீழே இறங்கிரும். இந்த பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் சம்டைம் டாக்ஸிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து நாம் என்ன பண்ணலாம், இந்த மாடிஃபைட் ரிலீஸில் கொடுக்கும்போது அந்த பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷனை குறைச்சி நார்மல் தெரப்பியூட்டிக் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு நல்லா என்னது ஒரு அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்டில் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது செகண்டு. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் த சைட் ஆஃப் ட்ரக் டெலிவரி இன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். அதாவதுங்க இந்த ஓரல் நார்மல் கன்வென்ஷனல் டேப்லெட்டை மாற்றி அது நமக்கு ஸ்டொமக்கில் ரிலீஸ் வேணுமா அல்லது ஸ்மால் இன்டெஸ்டைனில் ரிலீஸ் வேணுமா அல்லது நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் அல்லது கோலோன் பார்க்கில் ரிலீஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதனால தான் கண்ட்ரோல் த சைட் ஆஃப் ட்ரக் டெலிவரி இன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 3 முக்கியமான பெனிஃபிட்டுங்க பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நார்மல் டேப்லெட்லேருந்து அந்த டேப்லெட்னுடைய ரிலீஸை மாடிஃபை பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புக்ஸில் உங்களுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் டெக்ஸ்ட் புக்லேயே அந்த டைப் இந்த டைப் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 டைப்புங்க. ஒன்று டிலேடு ரிலீஸ், இன்னொன்று எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ்.
அவ்வளோதான், பேர்லேயே இருக்குது டிலேடு ரிலீஸ். டிலேடு ரிலீஸ்னால் ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கழித்து அல்லது அதனுடைய ரிலீஸ் வந்து டிலே ஆகும். எதுக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது போல் நமக்கு அந்த பர்டிகுலர் சைட்டில் தான் போயிட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் அந்த டேப்லெட்டை நம்ம மாற்றிருக்கிறோம். அதனால் அதனுடைய ரிலீஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து ரிலீஸ் ஆகும். அதனால தான் வந்து டிலேடு ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்துங்க எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு நிறைய பேர் இருக்குது. எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்னால் அது பேர்லேயே இருக்குது, எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ். கிட்டத்தட்ட 12லிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக சஸ்டைனாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ப்ரோலாங்டு ரிலீஸ், சஸ்டைன்டு ரிலீஸ் அண்ட் கண்ட்ரோல்டு ரிலீஸ். இது எல்லாமே எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் தான், எல்லாமே எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் தான். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இந்த ப்ரோலாங்டு ரிலீஸ் கண்ட்ரோல் ரிலீஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து போக போக நம்ம பார்க்கலாம். பட் இது எல்லாமே ஒன்று தான், எக்ஸ்டெண்ட் ரிலீஸ் அவ்வளோதான். ரிலீஸ் ரேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ரெண்டு டைப் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டிலேடு, ரெண்டாவது எக்ஸ்டெண்ட். டிலேட் த ரிலீஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ். ஓகேங்களா, ஸோ காமனாக எக்ஸ்டெண்டட் ரிலீஸை வந்து கேஸ்ட்ரோ ரீடென்டிவ் சிஸ்டம் அல்லது கேஸ்ட்ரோ ரீடென்டிவ் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போக போக எல்லாம் பார்க்கலாம். ரெண்டு டைப். ஓகேங்களா, ஸோ ஓகே வாங்க. இந்த நார்மல் டேப்லெட் அதை வந்து மாடிஃபை பண்ணுறோம். எந்தெந்த வேலை அதை டிசைன் பண்ண முடியும், எந்தெந்த வேலை அது வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், சிங்கிள் யூனிட் டோசேஜ் ஃபார்ம் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து மோனோலித்திக் டோசேஜ் ஃபார்ம்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பாலிமர்ஸ் நமக்கு என்ன பாலிமர்ஸ் தேவை ப்ளஸ் என்ன ஏபிஐ அது எல்லாத்தையும் சேர்த்து நார்மல் டேப்லெட்டாக நம்ம பஞ்ச் பண்ணி டைரெக்டாக சிங்கிள் யூனிட்டாக கொடுக்குறோம். அதை வந்து சிங்கிள் யூனிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது, ஃபஸ்ட்டு இது ஒன்று டிசைனேஷன். ரெண்டாவது டிசைன் என்ன அப்படின்னா மல்டிபிள் யூனிட் டோசேஜ் ஃபார்ம். இது வந்து எப்படின்னா, நிறைய பெல்லட்ஸ் அல்லது சின்ன சின்ன கிரானுவல்ஸ் வந்து ஒரு ஹார்ட் கேப்சூல் செல்ஸில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு டேப்லெட் டைப் தான். பட் சின்ன சின்ன கிரானுவல்ஸ் அல்லது சின்ன சின்ன பெல்லட்ஸாக அது வந்து டேப்லெட் தான். ஓகேங்களா, டேப்லெட் அதாவது ஏபிஐ ப்ளஸ் எக்ஸிபியன்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து கிரானுவல்ஸாக மாற்றி ஒரு ஹார்ட் ஷெல்லில் அதை ஃபில் பண்ணி தருவாங்க. அது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம மல்டிபிள் யூனிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே மாடிஃபைடு டேப்லெட் டிசைனேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட் செகண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு டிசைன் எப்படி இருக்கும்னாங்க மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷன்ஸ். மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்னால் என்னென்னாங்க, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இன்கார்போரேட்டட் த்ரூ த மேட்ரிக்ஸ் சிஸ்டம். த மேட்ரிக்ஸ் சிஸ்டம்னா இது ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் சிஸ்டம், ஒரு பாலிமர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு வலை மாதிரி இருக்கும் மேட்ரிக்ஸ் சிஸ்டம். அந்த மேட்ரிக்ஸ் சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரக் இருக்கும், ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து எம்பெடடாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் நிறைய மெக்கானிசம் யூஸ் பண்ணி அது என்ன ஆகும், ட்ரக் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ட்ரக் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். இது வந்து மேட்ரிக் ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மூணாவது டிசைன். நெக்ஸ்ட் வந்துங்க ஃபோர்த்து, நம்ம ஆல்ரெடி பார்ட் 4ல் பார்த்தோம், கோட்டட் ஃபார்முலேஷன் அல்லது கோட்டட் டேப்லெட் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து நம்ம நிறைய கோட்டிங்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான கோட்டட் டேப்லெட்டில் முக்கியமான யூஸஸ் வந்து என்னது, மாடிஃபைட் ரிலீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதில் என்னென்ன பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்டாக பார்ட் 4ல் பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நாலாவது டிசைனேஷன்னா கோட்டட் ஃபார்முலேஷன்ஸ். நார்மலாக டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட்டுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ கோட்டிங் கொடுத்துட்டு அந்த கோட்டிங்களுடைய நேச்சரை பொறுத்து அதனுடைய ரிலீஸ் வந்து மாறும். இங்கே பாருங்கள், கோட்டிங் ஆன் ட்ரக் கோர், ஒரு ட்ரக் கோர், அதுக்கு மேலே என்ன கொடுக்குறோம், ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ கோட்டிங் கொடுக்கறதுனால இந்த வாட்டர் நம்ம ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிட் வந்துங்க கோட்டிங் கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டு, ஸோ இதனுடைய ரிலீஸ் ரேட்டை வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்டர் கோர் ட்ரக்னுடைய ரிலீஸ் ரேட்டை வந்து கிராஜுவலாக மாற்றுங்க. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப சிம்பிள். கோட்டிங் ஆன் ட்ரக் கோர் ரிலீஸ் த்ரூ த டிசொல்யூஷன் ஆஃப் தி மாடிஃபைட் ரிலீஸ் கோட். இதுதான் மாடிஃபைட் ரிலீஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து காமனாக ஃபிலிம் கோட்டட் நம்மள பார்த்தோம். ஃபிலிம் கோட்டிங்காக மாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃப்ளூயிடில் பட்ட உடனே அது கொஞ்சம் அதனுடைய டிசொல்யூஷன்ஸ் எல்லாமே மாறும். ஓகேங்களா, அதனுடைய கரையும் தன்மை, அந்த அவுட்டர் லேயர் கரையும் தன்மை வந்து மாறும். அதனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து ட்ரக் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். அதான் வந்து கோட்டட் ஃபார்முலேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் யூனிட், ரெண்டாவது வந்து மல்டிபிள் கிரானுவல்ஸ் கேப்சூல் இன் ஹார்ட் ஜெலாட்டின் ஷெல், தேர்டு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷன் ஸ்டைலில் கொடுக்கலாம். ஃபோர்த்து வந்து ஒரு ட்ரக் கோர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதனுடைய ரிலீஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த 4 டிசைன் தான் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ காமனாக இதில் என்ன மெக்கானிசம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, 2 பேசிக் மெக்கானிசம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. எதுக்கு, கேன் கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் ரிலீஸ். ஓகேங்களா, ரேட் ஆஃப் ரிலீஸை வந்து 2 மெக்கானிசம்ஸ். ஒன்று வந்து டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் ஏபிஐ, உள்ளே இருக்கிற ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன ஆகணும், நல்லா கரையணும், டிசொல்யூஷன்ஸ். ரெண்டாவது கரைஞ்ச ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து வெளியில் வரணும். ஸோ ஓகேங்களா, டிஃப்யூஷன் ஆஃப் டிசால்வ்டு ஸ்பீசிஸ், ஒன்று டிசொல்யூஷன் ஆகணும், கரையணும், கரைஞ்சது வந்து வெளியில் வரணும். 2 பேசிக்ஸ் மெக்கானிசம் தான். ஓகேங்களா, அதில் 4 ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. அது என்னன்னா ஹைட்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ட்ரக் மாலிகுல் வந்து வாட்டர் கூட சேர்ந்து அது வந்து வாட்டரை அக்செப்ட் பண்ணிக்கணும், தட் இஸ் ஹைட்ரேஷன், கரையணும், அது கூட சேர்ந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சரில் இருக்கணும் அந்த ஏபிஐ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு
டிஃப்யூஷன்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரில் ஃப்ளூயிடில் பட்ட உடனே அது வாட்டர் வந்து உள்ளே டிஃப்யூஷன் ஆகணும். ஓகேங்களா, டிஃப்யூஷன் உள்ளே போகணும், அந்த கோட்டையும் தாண்டி அந்த கோட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டட் ட்ரக்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரக், ஒன்ஸ் உள்ளே போன வாட்டர் மாலிகுல் அந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸை வந்து கரைக்கணும். அதுதான் டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன், நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் உள்ளே என்டர் ஆகணும், அதுக்கப்புறம் டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் உள்ளே போன வாட்டர் மாலிகுல்ஸ் ஏபிஐ கூட கலந்து நல்ல டிசால்வ் ஆகணும், அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் அவுட், அந்த கரண்ட் ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் வரணும். தட் இஸ் டிஃப்யூஷன் அவுட் ஆஃப் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். இது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட். அதாவது நீங்கள் டேப்லெட் லேபில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்எல் அப்படின்னு போட்டிருக்கோம், அல்லது வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் இஆர் டேப்லெட்னு போட்டிருக்கோம், அல்லது சஸ்டைன் த ரிலீஸ் எஸ்ஆர்னு போட்டிருக்கோம், அல்லது கண்ட்ரோல் ரிலீஸ் சிஆர்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லேபிள் படித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அல்லது இஆர் அல்லது எஸ்ஆர் அல்லது சிஆர் அந்த மாதிரி லேபிளிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த படித்த உடனே நமக்கு இது வந்து என்ன டைப் ஆஃப் டேப்லெட், அதனுடைய ரிலீஸ் எப்படி இருக்கும், ஓகேங்களா, ஸோ அதனுடைய டோஸ் எவ்வளோ உள்ளே எடுத்துருக்காங்க, ஸோ இதை நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் நமக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குங்க ஒரு ட்ரக் மாலிகூல் இந்த பேசிக்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டேரியா இருக்குங்க. ஓகேங்களா, அந்த கிரிட்டேரியா எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரக்னுடைய சாலிபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ட்ரக்னுடைய பர்மியபிலிட்டி. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் முக்கியமான ஃபேக்டர்ஸ். இந்த இதுன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடியில் பார்த்தீங்கனாலும் ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் அல்லது வந்துங்க ஒரு பேரண்டல் ப்ரிப்பரேஷன் டெவலப்மெண்ட்டு அல்லது ஒரு எஃப்ஆர்என்டியில் ஃபார்முலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துங்க ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸுங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல பயோஅவைலபிலிட்டி கிடைக்கணும், அப்சார்ப்ஷன் நமக்கு நல்லா கிடைக்கணும், கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஃபேக்டர். ஒன்று அந்த ட்ரக் வந்து நல்லா சாலிபிள் ஆகணும், ரெண்டாவது சாலிபிள் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரக் வந்து பர்மியபிலிட்டினா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு ட்ரக் மாலிகூல்ஸ் இது வந்து செமி பர்மியபிள் மெம்பரன் அல்லது பிளாஸ்மா மெம்பரன், நம்ம செல் மெம்பரன் தாங்க. செல் மெம்பரன் ஒன்ஸ் கரைஞ்சதுக்கப்புறம் இது ஊடுருவி எங்கே போகணும் அப்படின்னா ரத்தத்துக்கு போகணும். ஓகேங்களா, ரத்தத்துக்கு போகணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ஊடுருவக்கூடிய தன்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ட்ரக் வந்து சாலிபிலிட்டி அண்ட் பர்மியபிலிட்டி இது ரெண்டு ஃபேக்டர்ஸும் முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு 3 ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குங்க பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட் என்னன்னா ரிலீஸ் ஃப்ரம் த டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஒரு டேப்லெட்லேருந்து ட்ரக் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், வெளியில் வந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல வாட்டர்லாம் கரைஞ்சி நல்ல டிசொல்யூஷன் ஆகணும், கம்ப்ளீட்டாக சாலிபிள் ஆகணும். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக சாலிபிள் ஆகணும். தேர்ட் ஸ்டெப்பு அப்சார்ப்ஷன் த்ரோ ஜிஐ மீகோசா, அதாவது இது கண்டிப்பாக அந்த செல் மெம்பரனை கடந்து ரத்தத்தில் போகணும், அதாவது பர்மியபிலிட்டி. ஓகேங்களா, இந்த 3 ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகேங்களா, இந்த 3 ஸ்டெப்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னது, இந்த 2 ஃபேக்டர் இன்வால்வ் ஆகுது, ஒன்று சாலிபிலிட்டி, ரெண்டாவது பர்மியபிலிட்டி. இந்த கடைசி 2 ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் த்ரோ ஜிஐ மீகோசா. ஓகேங்களா, ஸோ இந்த கடைசி 2 ஸ்டெப்பு வந்துங்க நம்ம வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அதனுடைய சாலிபிலிட்டி அண்ட் பர்மியபிலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பயோஃபார்மசூட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட், எல்லா புக்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அடிக்கடி எம்சிக்யூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுங்க. காமனாக எந்த நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ஜிபேட்டாக இருந்தாலும் சரி, நைப்பராக இருந்தாலும் சரி, எம்ஆர்பிஆர் வாட் எவர் ஆர்ஆர்பி இஎஸ்ஐயில் எதில் பார்த்தாலும் ஃபார்மசூட்டிக்ஸில் ஒரு பேசிக்ஸாக டேப்லெட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி அண்ட் பர்மியபிலிட்டி. அதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோஃபார்மசூட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ். அதில் வந்துங்க டைப் 1 பாருங்கள், ஹை சாலிபிலிட்டி அண்ட் ஹை பர்மியபிலிட்டி. அதோட சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதனுடைய பர்மியபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நல்ல சாலிபிளாகும், அதில் ஊடுருவக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 2 வந்துங்க சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் பர்மியபிலிட்டி கம்மியாக இருக்கும். நல்ல சாலிபிள் ஆகும், எந்த மீடியமாக இருந்தாலும் சரி. ஒரு ஜிஐ மீகோசா ஓரலாக எடுக்கும் போது ஒரு ஜிஐ ஃப்ளூயிடில் நல்ல சாலிபிள் ஆகிடும், பட் பர்மியபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அது வந்து எதில் வரும், டைப் 2ல் வரும். நெக்ஸ்ட் டைப் 3, இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், லோ சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் பர்மியபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ டைப் 3 வந்து லோ சாலிபிலிட்டி அண்ட் ஹை பர்மியபிலிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் 4th டைப் வந்து லோ சாலிபிலிட்டி அண்ட் லோ பர்மியபிலிட்டி. இதனுடைய சாலிபிலிட்டியும் ரொம்ப கம்மி, அதனுடைய பர்மியபிலிட்டியும் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஓகே, நம்ம கிளாஸிஃபிகேஷன் படிச்சிட்டோம். ஸோ 2 முக்கியமான ஃபேக்டர், சாலிபிலிட்டி அண்ட் பர்மியபிலிட்டி. இந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்க்கு வந்துங்க எந்த டைப் வந்து நமக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சொன்னேன். காமனாங்க டைப் 1 தாங்க மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மாடிஃபைட் ரிலீஸ். அந்த ரிலீஸ் ரேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் டார்கெட் சைட்டில் ரிலீஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு முக்கியமான அந்த ட்ரக் கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி ஹை சாலிபிலிட்டி அண்ட் ஹை பர்மியபிலிட்டி. அதாவது டைப் 1 மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மாடிஃபைட் ரிலீஸ். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வர டைப் 2, டைப் 3, டைப் 4 வர நிறையா சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம் ஸ்பெஷல் எக்ஸிபியன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய
டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட டைப் 4 வந்து ஹைலி சேலஞ்சிங். ஓகேங்களா, ஸோ லோ சாலிபிலிட்டியும் கம்மி, அதோட பர்மியபிலிட்டியும் கம்மி. ஓகேங்களா, ஸோ அது வந்து மாடிஃபைட் ரிலீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங். அதே மாதிரிங்க அதனுடைய ஹால்ஃப் லைஃப் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ட்ரக் வந்து தான் இந்த மாடிஃபைட் ரிலீஸ்க்கு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற கிரிட்டேரியாவில் வந்து சாலிபிலிட்டி பர்மியபிலிட்டி அதையும் தாண்டி அந்த ட்ரக்னுடைய ஹால்ஃப் லைஃப். இந்த ட்ரக் வந்துங்க வெரி ஷார்ட் லைஃபாகவும் இருக்கக்கூடாது, இது எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, வெரி ஷார்ட் லைஃப் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் லாங் ஹால்ஃப் லைஃபாகவும் இருக்கக்கூடாது. இந்த வெரி ஷார்ட் லைஃப் ட்ரக் எடுத்துக்கிட்டால் வந்துங்க டோஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மாடிஃபைட் ரிலீஸ்க்கு அதிகமாக டோஸ் யூஸ் பண்ண முடியாது. அண்டு லாங் ஹால்ஃப் லைஃப்னா என்னாகும், இதில் என்ன பிரச்சனை வரும்னா சூடோ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வர வாய்ப்புகள் இருக்குங்க. சூடோ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்னா நார்மலாக ஒரு ட்ரக் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு அப்படியே ரிலீஸை வந்து மெயின்டைன் பண்ணுது நார்மல். பட் இந்த லாங் ஹால்ஃப் லைஃப் ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து ஈவனாக இருக்காதுங்க. ஓகேங்களா, நேராக இருக்காது, கிட்டத்தட்ட அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டாக்ஸிசிட்டி வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஷார்ட் ஹால்ஃப் லைஃபும் லாங் ஹால்ஃப் லைஃபும் இந்த மாடிஃபைட் ரிலீஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகாது. அப்போ எப்படி தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஒரு மாடிரேட் ஷார்ட் ஹால்ஃப் லைஃப் இருக்கணும். கிட்டத்தட்ட 4 to 6 hours இருக்கிற ட்ரக் மாலிகூல்ஸை நாம வந்து இந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். இட்ஸ் மோர் சூட்டபிள். அதே மாதிரிங்க அந்த டோஸ் வந்து கிட்டத்தட்ட 0.5 கிராமுக்கு பிலோவாக இருக்கணும், அல்லது 0.5 to 1 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இந்த மாடிஃபைட் ரிலீஸ்க்கு வந்து இது சூட்டபிள் ட்ரக். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், எம்சிக்யூவில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சரிங்க, மாடிஃபைட் ரிலீஸ் எந்தெந்த டேப்லெட் எந்தெந்த ட்ரக் மாலிகூல்ஸ் வந்து நாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாடிஃபைடு ரிலீஸ் டேப்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸு, என்னென்ன ப்ராசஸ், இங்கே என்னென்ன மெக்கானிசம்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் சிஸ்டம். ஹைட்ரோஃபிலிக்னா என்ன அப்படின்னா இட்ஸ் வாட்டர் லவ்விங் சப்ஸ்டன்சஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ட்ரக் மாலிகூல்ஸ். வாட்டரை வந்து அக்செப்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னாங்க அந்த மாதிரி ட்ரக் மாலிகூல்ஸ். அதுக்கப்புறம் இட்ஸ் எ வாட்டர் ஸ்வெல்லபிள் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்ஸ்னால் என்னென்னு நம்ம நிறைய முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா, பார்ட் 2ல் என்னென்ன பாலிமர்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ப்ளஸ் கோட்டட் ட்ரக்ஸில் என்னென்ன பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஹைட்ரோஃபிலிக் அந்த பாலிமர்ஸ் வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சரில் இருக்கணும் அண்ட் ஹைலி வாட்டர் ஸ்வெல்லபிள் இருக்கணும். ப்ளஸ் ட்ரக் அது மூணையும் மிக்ஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நார்மலாக கம்ப்ரஷன் அல்லது ட்ரை கிரானுலேஷன் காம்பேக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வாட்டரில் மிக்ஸ் பண்ண உடனே, அதாவது ஜிஐ ஃப்ளூயிடில் போன உடனே ஜிஐ ஃப்ளூயிடில் கலந்து அது ஒரு ஜெல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது ஒரு விஸ்கஸ் சொல்யூஷன், நல்ல கெட்டியாக கொலன்னு ஒரு விஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சர். ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து ட்ரக் கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும், லாங் டைமுக்கு ரிலீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் டேப்லெட் ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வித்தின் அதுக்குள்ளே ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளூயிடில் பட்ட உடனே இங்கே பாருங்கள் பார்ஷியலி ஹைட்ரேட்டட். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டரில் படுது, ஜிஐ ஃப்ளூயிடில் பட்ட உடனே அது ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் டேப்லெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக ஸ்வெல் ஆகுது. அதனுடைய சைஸ் வந்து பாருங்க இருக்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஜெல், இதை சுற்றி ஒரு ஜெல் லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இன்னும் நல்ல பல்ஜ் ஆகுது. இட்ஸ் எ ஃபுல்லி ஹைட்ரேட்டட் ஜெல் டேப்லெட். ஓகேங்களா, நல்லா ஹைட்ரேட் ஆன உடனே இந்த ட்ரக் மாலிகூல் உள்ள அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரக் மாலிகூல்ஸ் அப்படியே கொஞ்சமாக எக்ஸ்பெண்ட் ஆன உடனே அப்படியே கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும், வெளியில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, இது வந்து இந்த ரிலீஸ் ஆகிறது வந்து கிராஜுவலாக இருக்கும். இது ஒரு டெக்னிக்ஸ். அதை தான் நான் சொல்கிறோம் ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா இன்சால்யூபிள் பாலிமர் மேட்ரிக்ஸ். இங்கே வந்து ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், பட் இங்கே நம்ம பார்க்குறது வந்துங்க இன்சால்யூபிள் பாலிமர் மேட்ரிக்ஸ். இதில் எப்படி அப்படின்னா இது வந்து லெஸ் காமனாக யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். காமனாக யூஸ் பண்ணுறது இந்த ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் சிஸ்டம் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்சால்யூபிள் பாலிமர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சுராக இருக்காது அந்த பாலிமர்ஸ். இதில் பாருங்கள் ட்ரை இன்சால்யூபிள் மேட்ரிக்ஸ் ஆர் பாலிமர்ஸ் டேப்லெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஜிஐ ஃப்ளூயிடில் ஓரலாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பாலிமர் பாருங்கள், பாலிமர் ஸ்ட்ரக்சர் லைக் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஜிஐ ஃப்ளூயிடில் பட்ட உடனே ட்ரக் ரிலீஸ் இட்ஸ் கண்ட்ரோல்டு பை போர் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் போர்ஸ். அதாவதுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெம்பரேன் ஆட்டம் இருக்கும். உள்ள பாலிமர்ஸ் இருக்குது. ஜிஐ ஃப்ளூயிடில் பட்ட உடனே அது உள்ளே என்டர் ஆகும். ஓகேங்களா, என்னாகும் வாட்டர் வந்து ஃப்ளூயிடு வந்து என்டர் ஆகும். ஃப்ளூயிடு என்டர் ஆன உடனே பாலிமர்ஸ் வந்து கரையாது. இட்ஸ் இன்சால்யூபிள் பாலிமர் மேட்ரிக்ஸ்.
என்னது பாலிமர்ஸ் வந்து கரையாது. பட் இருந்தாலும் உள்ளே போன வாட்டர் என்ன பண்ணும், இந்த ட்ரக் மாலிகுல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நேச்சரை மாற்றும், கரைக்கும். அந்த ட்ரக் மாலிகுல்ஸை கரைக்கும். ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த ட்ரக் மாலிகுல்ஸ் உள்ளே இருக்கிற ட்ரக் மாலிகுல்ஸ் கரைஞ்ச உடனே அந்த சின்ன சின்ன அந்த உள்ள பாலிமர் அந்த மேட்ரிக்ஸ் சிஸ்டமில் மாட்டிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன ட்ரக் மாலிகுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இது எதை பொறுத்த இருக்குது அப்படின்னா போர் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் போர்ஸ். இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டமுக்குள்ளே எவ்வளோ போர்ஸ் இருக்குது, அந்த போர்ஸ்னுடைய சைஸ் என்ன, அதை பொறுத்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் இட் டஸ் நாட் ஃபாலோ ஜீரோ ஆர்டர் கைனடிக். ஜீரோ ஆர்டர் கைனடிக்னா என்னங்க, நார்மலாக ட்ரக் உள்ள எவ்வளோ இருந்தாலும் சரி, பட் அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. உள்ள ட்ரக் எவ்வளோ டோஸ் கொடுத்துருக்குறோமோ அதை பொறுத்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் போக போக அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமையும். ஓகேங்களா. அது ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்னு சொல்லுவோம். ஜீரோ ஆர்டர் கைனடிக்னா என்னது, கான்ஸ்டன்ட் ரிலீஸ். உள்ள எவ்வளோ டோஸ் இருந்தாலும் அது வந்து டோஸ் டிபெண்ட்டாக இருக்காது, ஒரே கான்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் ஆகும். பட் இட் டஸ் நாட் ஃபாலோ ஜீரோ ஆர்டர் கைனடிக். இது வந்து செகண்ட் டெக்னிக்ஸுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டெக்னிக்ஸுக்கும் ஒவ்வொரு மெக்கானிசம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துங்க தேர்டு டெக்னிக்ஸ் மெம்பரேன் கண்ட்ரோல்டு சிஸ்டம். மெம்பரேன் கண்ட்ரோல்டு சிஸ்டம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே இந்த கோட்டிங் இந்த பாலிமர் கோட்டிங் வந்து ஒரு மெம்பரனாக இங்கே யூஸ் ஆகுது. ஸோ ட்ரக் கோர் கோட்டட் வித் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெம்பரன் ட்ரை பாலிமர்ஸ். ஓகேங்களா. வித்தின் அதாவது இது வந்து ஒரு கோட்டிங், இது வந்து ஒரு மெம்பரானாக இங்கே யூஸ் ஆகுது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ட்ரக் மாலிகுல்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரக் மாலிகுல்ஸ் இருக்குது, ஓரலாக எடுத்துக்கிறோம். அது என்ன ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப். ட்ரக் வித்தின் மெம்பரேன் ஆர் ஃபிலிம். இது வந்து மெம்பரேன் ஆர் ஃபிலிம், இது வந்து ஒரு ட்ரை பாலிமர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓரலாக எடுத்துக்கிட்டோம். த்ரோ திஸ் மெம்பரேன் ட்ரக் மஸ்ட் டிஃப்யூஸ் ஆஃப்டர் ஒன்லி ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் ஃபேஸ். இது ஒன்றும் இல்லைங்க. ஒன்ஸ் நம்ம ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடில் பட்ட உடனே அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த ட்ரக் மாலிகுல்ஸ் உள்ளே டிசால்வ் ஆகும். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, டிஃப்யூஸ் ஆஃப்டர் ஒன்லி ஃபார்ம் ஏ கண்டினியூ ஃபேஸ். அந்த உள்ள ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாகும், ரிலீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேன் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. செகண்டில் போக போக பாருங்கள் ஹைட்ரேட்டட் மெம்பரேன். ஒன்ஸ் ஃப்ளூயிடில் பட்ட உடனே அந்த மெம்பரேன் வந்து அப்படியே கொஞ்சமாக பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டில் வந்து என்னது ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் சிஸ்டமில் என்ன பார்த்தோம், அந்த ஹோல் டேப்லெட்டே என்னாகும், ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் இதில் வந்து அந்த அவுட்டர் மெம்பரேன் மட்டும் என்னாகும், எக்ஸ்பெண்டட் ஆகும். அதுதான் ஃபஸ்ட் டெக்னிக்ஸ்க்கும் தேர்ட் டெக்னிக்ஸ்க்கும் மெம்பரேன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் ஹைட்ரோஃபிலிக் மேட்ரிக்ஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பல்ஜ் ஆகுது, நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பெண்ட் ஆன உடனே என்னாகும் அப்படின்னா the drug release controlled by the thickness and porosity of the membrane. அப்படியே அந்த மெம்பரேன் திக்னஸ் வந்து நல்லா பெருசாக ஆக அதில் வந்துங்க சின்ன சின்ன ஓட்ட மாதிரி வரும், சின்ன சின்ன போரோஸ் வரும். அந்த போரோஸ் வழியாக ட்ரக் மாலிகுல் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ட்ரக் ரிலீஸ் கண்ட்ரோல்டு பை திக்னஸ். அந்த திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ட்ரக் வந்து ரிலீஸ் வெளியில் நல்லா இருக்கும். அண்ட் போரோசிட்டி ஆஃப் தி மெம்பரேன், எவ்வளோ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அதில் வந்து ட்ரக் மாலிகுல் வந்து ஈஸியாக வெளியில் எஸ்கேப் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு பல்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த போரோசிட்டி நம்பர்ஸ் ப்ளஸ் போரோசிட்டி சைஸ் வந்து அதிகமாகும். இது வந்து தேர்டு மெக்கானிசம்ங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் மெக்கானிசம் ட்ரக் ரிலீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிசம் இங்கே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ஃபோர்த் ஆஸ்மாட்டிக் சிஸ்டம் கிட்டத்தட்ட மெம்பரேன் கண்ட்ரோல்டு சிஸ்டம் தாங்க. எல்லாமே மெம்பரேன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான், ஆனால் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னாங்க டேப்லெட் கோர் கோட்டட் வித் செமி பர்மியபிள் மெம்பரேன் கோட்டிங். இந்த கோட்டிங் வந்து இதனுடைய நேச்சர் வந்து செமி பர்மியபிள் இன் நேச்சர். செமி பர்மியபிள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், சவுடு பரவலாம் நம்ம ஸ்கூலில் இருந்தே படிச்சுட்டு வர ஒரு பேசிக்ஸ் மெக்கானிசம் தான். பாருங்கள், டேப்லெட் கோர் கோட்டட் வித் செமி பர்மியபிள் மெம்பரேன். இங்கே பாருங்கள், இது வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன். அந்த செமி பர்மியபிள் மெம்பரனில் ஒரு சின்ன ஹோல், ஒரு சின்ன ஆரிஃபைஸ் இருக்கும், அதுக்குள்ளே ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஹோல் டேப்லெட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓரலாக எடுத்துக்கிறோம். ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் வாட்டரில் என்ட்ரு ஆகுது, ஃப்ளூயிட் சிஸ்டமில் என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆன உடனே இங்கே பாருங்கள், வாட்டர் மூவ்ஸ் த்ரோ மெம்பரேன் டு எ டேப்லெட் கோர் சாலிபிளைசிங் கோர் எக்ஸிபியன்ஸ் அண்ட் சாலிபிளைசிங் ஆர் சஸ்பெண்டிங் ட்ரக்ஸ். வாட்டர் உள்ள என்ட்ரு ஆன உடனேங்க உள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் அந்த பாலிமர் ட்ரக் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நல்லா சாலிபிள் ஆகுது. ஓகேங்களா. நல்லா சாலிபிள் ஆகிட்டு நமக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஃபார்மில் மாறுது. ஓகேங்களா. சஸ்பென்ஷன் ஃபார்மில் மாறுது. அதே சமயம் உள்ள என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் டெவலப் ஆகுது. உள்ள என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகுது. என்ன ப்ரெஷர், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா. ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அதாவது வெளியிலிருந்து உள்ளே போன தண்ணி வந்து உள்ள ப்ரெஷரை வந்து அதிகமாகுது. ஸோ காமனாகவே ஆஸ்மாட்டிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ஒரு அதிக கான்சன்ட்ரேஷன்லேருந்து ட்ரக் மாலிகுல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு தானாக நகரும். அதுதான் ஆஸ்மாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ தானாக இந்த சின்ன ஆரிஃபைஸ் வழியாக ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் போகும். ஓகேங்களா. இதுதாங்க சின்ன மெக்கானிசம்.
ஒன்றும் இல்லை, ஓரலாக எடுத்துக்கிட்டோம், வாட்டர் மாலிகுல் உள்ளே போகுது, சொல்யூஷனாக மாறுது, சஸ்பென்ஷனாக மாறுது, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அதிகமாகுது, இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரன், அதனால் ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக் மாலிகுல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆரிஃபைஸ் இருக்குது இல்லைங்க, இந்த ஆரிஃபைஸ் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட 600 மைக்ரான் டு 1 mm ஆரிஃபைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ட்ரக் சொல்யூஷன் கம்ஸ் அவுட் த்ரூ ட்ரில்டு ஹோல்ஸ். அந்த ட்ரில்டு ஹோல்ஸ், இந்த சின்ன ஆரிஃபைஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ளஸ் இன்னொரு ஃபேக்டர்ஸ் என்னென்னா விஸ்காசிட்டி. இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற இந்த விஸ்காசிட்டி சால்யூபிள் ஆனதுக்கப்புறம் ஒரு விஸ்காசிட்டி, அதாவது அதனுடைய நேச்சுரல் எந்த அளவுக்கு விஸ்கஸாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய ரிலீஸ் ரேட்டும் மாறும். ஹை விஸ்கஸாக இருந்தால் ரிலீஸ் ரேட் ரொம்ப கிராஜுவலாக ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு 4th மெக்கானிசம்ங்க. இந்த மாடிஃபைட் ரிலீஸ், அதாவது எக்ஸ்டெண்டட் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான 4th மெக்கானிசம் என்ன சொல்கிறோம்? ஆஸ்மாட்டிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். 6th மெக்கானிசம் என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோ ரீடென்ஷன். பேர்லேயே இருக்குது கேஸ்ட்ரோ ரீடென்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இதில் என்ன மெக்கானிசம்னா ரீடைன்டு இன் தி ஸ்டொமக். ஓரலாக எடுத்துக்கிட்டோம், அந்த உள்ள போன ட்ரக் வந்து லாங் டேர்மாக ஸ்டொமக்கில் ரெசிடென்ட் ஆனதான் அதுக்கப்புறம் அதை டிஸ்இன்டகிரேஷன் டிசொல்யூஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்து அங்கே கம்ப்ளீட் ஒரு சக்ஸஸிவ் சால்யூபிலிட்டி அண்ட் பர்மியபிலிட்டி ப்ராசஸ் நடக்குங்க. அதை தான் நம்ம வந்து கேஸ்ட்ரோ ரீடென்ஷன் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீடைன் இன் தி ஸ்டொமக், அப்சார்ப்ஷன் டேக்கன் பிளேஸ் இன் அப்பர் ஜிஐடி. கிட்டத்தட்ட ஸ்டொமக்கில் வந்து அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து இந்த ட்ரக் செலக்ட் பண்ணுற ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அது கண்டிப்பாக ஜிஐ ஃப்ளூயிட் அஃபெக்ட் ஆகாத ட்ரக் மாலிகுல்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? இது எதுக்கு இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ஓவர் கம் நார்மல் கேஸ்ட்ரிக் எம்டியிங். காமனாகவே என்ன அப்படின்னா ஓரலாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அது செரிமானம் ஆனதுக்கப்புறம் அது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டொமக்கில் இருந்து என்னாகும், ஸ்மால் இன்டெஸ்டைன் அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டொமக்கில் இருந்து சீக்கிரம் வெளியில் அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து போகுதோ அது வந்து அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அது குயிக் கேஸ்ட்ரிக் எம்டியிங். ஓகேங்களா? சீக்கிரம் வந்து கேஸ்ட்ரிக் எம்டி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸை ஸோ ஒன்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் சீக்கிரம் நடந்துட்டால் என்ன ஆகும், அப்போ அந்த டேப்லெட் வந்து அங்கே ரெசிடென்ட் ஆகாது. அப்போ டக்குன்னு என்ன ஆயிரும், ஸ்மால் இன்டெஸ்டைன் நோக்கி போயிடும். ஸோ அது கரையக்கூடிய தன்மை, பர்மியபிலிட்டி தன்மை குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, என்ன பண்ணலாம், அப்போது அந்த போன ட்ரக் வந்து ஸ்டொமக்கில் லாங் டேர்மாக நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசமை நம்ம ஃபாலோ பண்ணி அதனுடைய ரிலீஸ் ரேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் என்னது ரீடைன்டு லாங்கர் இன் த ஸ்டொமக். அதை தான் என்ன சொல்கிறோம், கேஸ்ட்ரோ ரிட்டென்ஷன் சொல்கிறோம். இந்த 5th மெக்கானிசமில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு அப்ரோச்சஸும் ரொம்ப சேலஞ்சபிள். பட் வந்து ஹியூமன் கிளினிக்கல் ஸ்டடின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மி தாங்க. ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடியில் நல்ல கிராஜுவல் ரிலீஸ் இருக்கும். பட் அதே வந்து நம்ம ஹியூமன் கிளினிக்கல் ட்ரையலில் அப்ளை பண்ணும்போது அது வந்து அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுக்காது இந்த கேஸ்ட்ரோ ரிட்டென்ஷனில். அதில் ஃபஸ்ட்டு அப்ரோச்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா மீகோ அட்ஹெசிவ் டேப்லெட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, லேபிளில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு லிமிட்டட் சக்ஸஸ் தான். கிட்டத்தட்ட இங்கே எல்லாமே லிமிட்டட் சக்ஸஸ் தான். ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், ஸ்டொமக்கு ஓரலாக எடுத்துக்கிட்டோம், போன அந்த ட்ரக் மாலிகூல்ஸ் வந்து அப்படியே போய் ஒட்டிக்குங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து மீகோ அட்ஹெஷன் டு த ஸ்டொமக், மீகோசாலர் அப்படியே போய் ஒட்டிக்கும். ஸோ அப்போ நம்ம அதில் யூஸ் பண்ணுற பாலிமர்ஸ் வந்து அந்த மீகோஸ் கூட ஒட்டக்கூடிய தன்மையாக இருக்கணும். அதனால தான் மீகோ அட்ஹெசிவ் பாலிமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன மீகோ அட்ஹெசிவ் பாலிமர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிட்டோசான் அல்லது சைட்டோசான், கார்போபால், பாலிகார்போஃபில், சிட்டோசான், கார்போபால் அண்டு பாலிகார்போஃபில். இந்த 3 முக்கியமான பாலிமர்ஸ் வந்து மீகோ அட்ஹெசிவ் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதனுடைய நேச்சரே வந்து ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் மீக்கோஸ் கூட போய் ஒட்டிக்கும். அப்போ இந்த ரெசிடென்ட் டைம் வந்து அதிகமாகுது. அப்போ இங்கே வந்து ஈஸியாக என்ன ஆகுது, நமக்கு வந்து டிசொல்யூஷன் நடக்குது, அதாவது சால்யூபிலிட்டி அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து இங்கே நடக்குது. இது வந்து ஃபஸ்ட் அப்ரோச்சஸ். செகண்ட் அப்ரோச்சஸ் அதாவது ஃப்ளோட் ஆகிடும். பாருங்கள், இது வரைக்கும் ஜிஐ கண்டென்ட் இருக்குது. ஜிஐ கண்டென்ட்டுக்கு டாப்புக்கு மேலே என்ன ஆகுது, இந்த டேப்லெட் வந்து ஃப்ளோட் ஆகுது. அப்போ ஃப்ளோட் ஆகும்போது நமக்கு இங்கே ஸ்டொமக்கில் வந்து அதிக நேரம் ரெசிடென்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெசிடென்ட் டைம் வந்து அதிகமாகுது. ஸோ அப்போ அதிகமாகும்போது நமக்கு என்னது, டிஸ்இன்டகிரேஷன் டிசொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு லாங் டேர்மாக கிடைக்குது. கிராஜுவலாக நமக்கு வந்து அங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ டேப்லெட் ஃப்ளோட் ஆன் தி ஸ்டொமக் கண்டென்ட், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி மேலே ஃப்ளோட் ஆகிறதுனால அவாய்டிங் கேஸ்ட்ரிக் எம்டியிங். ஒன்ஸ் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டைஜஷன் ஆன உடனே பைலோரஸ் வழியாக என்னது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதை வந்து இது அவாய்ட் பண்ணுது. ஓகேங்களா? அவாய்டிங் கேஸ்ட்ரிக் எம்டியிங். பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டொமக்கில் தேவை. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ட்ரக் எடுத்துக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சம் கேஸ் ஜென்ரேட்டிங் ஆர் கேஸ் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் அது கூட நம்ம அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பைகார்போனேட் ப்ளஸ் வந்து காமனாகவே இங்கே ஆசிட் இருக்கும். இந்த பைகார்போனேட்டும் ஆசிட்டும் கலந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அங்கே வந்து ரெசிடென்ட் டைம் வந்து அந்த ஃப்ளோட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ காமனாக கேஸ் ஜென்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சக்ஸஸிவ் கிளினிக்கல் ஸ்டடி வந்து ப்ரீ கிளினிக்கல் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படியே நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு இது சக்ஸஸாக கொடுக்குது அப்படிங்கிறது வந்து கொஷினபிள் தான். ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் டேப்லெட். காமனாக என்ன எழுதியிருக்கும்,
ஃப்ளோட்டிங் டேப்லெட், மீகோ அட்ஹெசிவ் டேப்லெட் லேபில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் அப்ரோச்சஸ் என்ன, கேஸ்ட்ரோ ரீடென்ஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் அப்ரோச் என்னன்னா சைஸ் இன்க்ரீசிங் டைம். இங்கே பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவு எடுத்துக்கிறோம், இந்த சின்ன டேப்லெட் என்ன ஆகுது, அப்படியே பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஓகேங்களா? டேப்லெட் எக்ஸ்பான்ஸ், அப்படியே வாட்டரில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அப்படியே பல்ஜ் ஆகி என்ன ஆகுது, டேப்லெட் வந்து நல்லா பெருசாக பல்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் பெருசாக பல்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்மால் பைலோரஸ் வழியாக பைலோரிக் ஸ்பிங்க்டர் ஓப்பன் பண்ணி இந்த டேப்லெட் உள்ளே போகுங்கிறது வந்து கொஷினபிள் தான், போக முடியாது. ஏன்னா அது வந்து பெருசாக பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ டிஃப்யூஸ் டு பாஸ் த்ரோ பைலோரஸ், இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆனது வந்து இந்த பைலோரஸ் வழியாக டிஃப்யூஸ் ஆகிறது வந்து என்ன ஆகிடும், அப்படியே குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா ஸ்வெல்லபிள் பாலிமர்ஸ், அந்த பாலிமர்ஸ் வந்து நல்ல ஸ்வெல்லிங் ஆயிரும். காமனாக வந்து என்னது ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் பாலிஎத்திலின் ஆக்சைடு அண்ட் ஜாந்தன் கம், இந்த மாதிரி பாலிமர்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஒன்ஸ் வந்து ஃப்ளூயிடுக்குள்ளே போன உடனே அது வந்து பல்ஜ் ஆகிடும். பல்ஜ் ஆன உடனே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். சைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த ஸ்டொமக்கில் ரெசிடென்சி டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு அப்ரோச்சஸ்ங்க. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் பார்க்குறோம். இங்கே டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய ரிலீஸை வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ காமனாக இந்த கேஸ்ட்ரோ ரீடென்ஷன் டேப்லெட் வந்துங்க எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, எங்கே அப்சார்ப்ஷன் ஆகுது, எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா ஸ்டொமக்கில். நான் சொன்ன பார்த்தீங்க, மாடிஃபைட் ரிலீஸ்னா என்ன, அதனுடைய ரிலீஸ் ரேட்டை இன்க்ரீஸ் மாற்றலாம், ப்ளஸ் அது வந்து எந்த இடத்துல ரிலீஸ் ஆகணுங்கிறதையும் நம்ம மாற்றலாம். ஓகேங்களா? அதில் இது ஒரு சின்ன டெக்னிக்ஸ், தட் இஸ் கேஸ்ட்ரோ ரீடென்ஷன் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. மாடிஃபைட் ரிலீஸ் பார்த்தோம். என்னென்ன மாடிஃபைட் ரிலீஸ்னா என்ன, எந்தெந்த மாதிரி ட்ரக் எடுத்துக்கணும், ஸோ என்ன மெக்கானிசம் அப்ரோச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் டிலேட் ரிலீஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு டைப்பில் எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் பார்த்தோம். செகண்ட் டைப் என்னது, டிலேட் ரிலீஸ். அந்த ரிலீஸை வந்து என்ன பண்ணுது, டிலே பண்ணுது. ஸோ ஏன் டிலே பண்ணுவோம் ரிலீஸை, போட்ட உடனே டிஸ்இன்டகிரேஷன் டிசொல்யூஷன் ஆகி அப்சார்ப்ஷன் நல்லா இருந்தால் தான் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் நல்லா இருக்கணும். அப்படின்னா இங்கே ஏன் இப்போ தேவையில்லாத ரிலீஸை வந்து டிலே பண்ணணும் அப்படின்னா, அதுதாங்க அந்த நமக்கு எந்த சைட்டில் போய் ரிலீஸ் ஆகணுமோ அந்த சைட்டு போய் சேர்ற வரைக்கும் அதனுடைய ரிலீஸ் வந்து டிலே ஆகணும். புரியுதுங்களா? அதனால தான் இது பேர் வந்து டிலேட் ரிலீஸ் டேப்லெட், டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது, கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட். நம்ம இந்த கோட்டட் டேப்லெட்டில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? என்னது கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட். அது எதில் படித்தோம் அப்படின்னா ஃபிலிம் கோட்டிங் டேப்லெட்டில் படித்தோம். ஃபிலிம் கோட்டிங். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட், தட் இஸ் டிலேட் ரிலீஸ் டேப்லெட். ஸோ இங்கே வந்து காமன் ட்ரிகர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இங்கே என்ன ஒரு முக்கியமான ஃபேக்டர்னா pH. ஸோ ஓரலாக எடுத்துக்கிட்டோம், அந்த ட்ரக் எங்கே இருக்கோ, அந்த ட்ரக்கை சுற்றி என்ன ஃப்ளூயிட் இருக்கோ, அந்த ஃப்ளூயிடில் என்ன pH இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அப்போது இந்த கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் கோட்டிங் டேப்லெட் அப்படின்னா நாம் அந்த டேப்லெட் வந்துங்க ஸ்டொமக்கில் ரிலீஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணணும். அது நிறைய காரணத்தினால அவாய்ட் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், ஜிஐடி ஸ்டொமக்கில் இருந்து எங்கே போகும், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். அப்போது ஸ்டொமக்கில் ஒரு pH, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு pH. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டொமக்கில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்டொமக்கில் இருந்து என்னது ஸ்மால் இன்டெஸ்டைன் கீழே போக என்ன ஆகும், அதனுடைய pH வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து pH டிபெண்டன்ட் ரிலீஸ். அதனால தான் சொல்கிறோம் காமன் ட்ரிகர் ஃபார் டிலேட் ரிலீஸ் கோட்டிங் இஸ் pH. ஓகேங்களா? ஸோ காமனாக இந்த கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் கோட்டிங் பாலிமர்ஸ் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்சாலிபிள் இன் லோயர் pH. காமனாக ஸ்டொமக்கில் வந்துங்க இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டொமக், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து pH வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹை அசிடிக்காக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி போக pH வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட் வந்து இந்த லோயர் pHல வந்து கரையக்கூடாது. அதுதான் என்னது கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் கோட்டிங் பாலிமர். இட் ஷுட் பி இன்சாலிபிள் இன் லோயர் pH. அந்த மாதிரி பாலிமர்ஸை நாம் இங்கே சூஸ் பண்ணணும். பட் இட் ஷுட் பி சாலிபிள் இன் ஹையர் pH இன்க்ரீஸ் ஆக ஒன்ஸ் அதாவது வந்து டியோடினம், ஜிஜினம், இலியம் அந்த பார்ட்டுக்கு வர அதாவது pH இன்க்ரீஸ் ஆக அது கரையணும். ஸோ அந்த மாதிரி பாலிமர்ஸை யூஸ் பண்ணால் தான் இந்த கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட்டாக நம்ம சக்ஸஸ் டேப்லெட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல டிலேட் ரிலீஸ் கிடைக்கும். அதாவது ஸ்டொமக்கில் சாலிபிள் ஆகாது, லோ pHல சாலிபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ட்ரக் இங்கே பாருங்கள், ட்ரக் இந்த ஸ்டொமக், தென் இட் கோஸ் டு தி ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் சாலிபிள். இதில் என்ன ரொம்ப முக்கியமான எய்ம், ஏன் இந்த டிலேட் ரிலீஸ், ஏன் ஸ்டொமக்கில் கரையக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஸ்டொமக்கில் கரையக்கூடாது, ஏன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் கரையணும் அப்படின்னா அந்த ட்ரக் வந்து டு ப்ரொடெக்ட் த ஸ்டொமக் ஃப்ரம் த ட்ரக்ஸ். ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ரொம்ப கேஸ்ட்ரோ இரிட்டன்ட், ரொம்ப அல்சரை ப்ரொடியூஸ் பண்ணும், கேஸ்ட்ரிக் மீகோசாவை இரிட்டன் பண்ணும். ஓகேங்களா? கேஸ்ட்ரிக் மீகோசாவை பாதிச்சு அல்சரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும், தேவையில்லாமல் நாசியா வாமிட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஐ மீகோசா வந்து இரிட்டன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம இதை வந்து கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் ட்ரக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் டு ப்ரொடெக்ட் த ஆசிட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ் ஃப்ரம் த ஸ்டொமக் என்வரான்மெண்ட். ஒரு சில ட்ரக்ஸ் வந்துங்க காமனாகவே ஹைலி அசிடிக் கண்டிஷன்ஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், டீக்ரேட் ஆயிரும். அல்லது ஒரு சில ட்ரக் மாலிகூல்ஸ் வந்துங்க ஸ்டொமக்கில் இருக்கிற என்சைம்னால டீக்ரேட் ஆயிரும்.
ஓகேங்களா. அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த என்சைம் அண்ட் ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த லோயர் பிஹெச்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அதுதான் ஃபிலிம் கோட்டிங், அதுதான் கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே சமயம் அந்த ட்ரக் மாலிகுல்ஸ் வந்துங்க லோயர் பிஹெச்சை விட ஹையர் பிஹெச்சில் தான் அதனுடைய சால்யூபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மகாலஜியில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஸ்கெம் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம இதை பார்க்கலாம். பிகேஏ பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு சில ட்ரக் மாலிகுல்ஸ் அசிடிக் கண்டிஷனில் தான் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு சில ட்ரக் மாலிகுல்ஸ் அல்கலி, அது பேசிக் கண்டிஷன் பிஹெச் அதிகமாக இருக்கும் போது தான் அதனுடைய அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஓகேங்களா. அது பிகேஏ பிஹெச், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்மகாலஜியில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் கோட்டிங் வந்து கொடுத்து நம்ம ரிலீஸ் ரேட்டை வந்து டிலே பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிலேட் ரிலீஸில் பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டொமக்கில் இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துருச்சு. ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஹையர் பிஹெச் இருக்குது. ஹையர் பிஹெச்சில் அந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனில் அந்த இடத்துல ரிலீஸ் கிடைக்குது. அந்த இடத்துல நல்ல அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் எ குட் சக்ஸசிவ் டேப்லெட், தட் இஸ் கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம் ஃபார் கோலோனிக் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். கோலோனிக் ட்ரக் டெலிவரினா பேர்லேயே இருக்குங்க. கோலோனில் அந்த ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி டிசீஸ், அந்த மாதிரி அந்த டிசீஸ்க்கு ஏற்ற அந்த டேப்லெட்னுடைய நேச்சுரல் நம்ம மாற்றணும். சரி, எப்படி மாற்றுறதுங்க? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, போக 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 பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த கிரிட்டேரியாவை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து சக்ஸஸாக கொடுக்கல. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது அந்த கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்துங்க பிஹெச் 7லேயே கரைஞ்சிரும். அது கிட்டத்தட்ட அது கோலோன் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் அது கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாக கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாங்க. இங்கே பாருங்க, the drug core coated with extended release membrane. காமனாக வந்து ஒரு ட்ரக், அதுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெம்பரன் கோட்டிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கோலோனில் நெருங்கி போக 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 இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியல் என்சைம் வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்க. பாக்டீரியா வந்து நிறைய என்சைமை செக்ரீட் பண்ணும். அப்படி செக்ரீட் பண்ணும்போது அந்த என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ்போஸ் டு த பாக்டீரியல் என்சைம் ஜென்ரேட் ஹோல் இன் த கோட்டிங். அந்த பாக்டீரியல் என்சைம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோட்டிங் பாலிமர்ஸ், அந்த கோட்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அப்படியே அரிக்கும். அப்படி அரிக்கும் போது அந்த இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. சின்ன சின்ன ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும், ட்ரக் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்போஸ்டு ட்ரக்ஸ், லோடட் கோர், ரிலீஸ் ட்ரக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த சின்ன சின்ன கோர்ஸ், அந்த போர்ஸ் வழியாக அந்த கோர் ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன டெக்னிக்ஸ், ஒன்றும் இல்லைங்க. காமனாகவே முன்னாடி என்னது, யூசிங் பை பிஹெச் ரெஸ்பான்சிவ் பாலிமர்ஸ். காமனாக யூட்ராஜெட் எஸ் எடுத்துக்கோங்களேன். அது வந்து பிஹெச் 7ல் தான் நல்ல சாலிபிள் ஆகும். ஓகேங்களா. பட் கிட்டத்தட்ட பிஹெச் 7 வந்து டியோடினம் ஜிஜினம் வரும்போதே பிஹெச் 7 கிட்டத்தட்ட 6.57 வந்துடும். அதனால் அந்த இடத்துலேயே அது சாலிபிள் ஆகி அப்சார்ப்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப சக்ஸசிவ் ரேட் கொடுத்துச்சு. அதுதான் இந்த என்னது, அந்த கோலோனிக் பாக்டீரியல் என்சைம் அட்டாக் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், இந்த காம்போனேட் டைஜஸ்டட் பை ஒன்லி கோலோனிக் பாக்டீரியா. நம்ம யூஸ் பண்ணுற அந்த மேலே பாலிமர்ஸ் வந்துங்க அந்த பாக்டீரியல் என்சைம் போய் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு ஒரு சின்ன ஸ்மால் ஹோல் ஃபார்ம் பண்ணி அந்த ஹோல் வழியாக ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அந்த பாலிமர்ஸ், அதாவது பாக்டீரியல் என்சைம் தாக்கக்கூடிய பாலிமர்ஸ் என்ன அப்படின்னா பாலிசாக்கரைடு, என்னது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடியது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். இட்ஸ் ஒன்லி ப்ரோக்கன் பை பாக்டீரியல் என்சைம். இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து பாக்டீரியல் என்சைம்னால மட்டும்தான் என்னாகும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகும். அப்படி டைஜஸ்ட் ஆனால் தான் ஸ்மால் ஹோல் கிடைக்கும். அந்த ஸ்மால் ஹோல் வழியாக ட்ரக் மாலிகுல் வந்து வெளியில் வரும். அப்போ நமக்கு ஒரு சக்ஸசிவ் கோலோன் பார்ட்டில் இந்த ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன, அது டிலேடு ரிலீஸில் கோலோனிக் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னது 2 டைப்ஸ் பார்த்தோம். எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் அண்ட் டிலேட் த ரிலீஸ் பார்த்தோம். எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் அண்ட் டிலேட் த ரிலீஸ் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அது கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய எம்சிக்யூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சஸ்டைன் ரிலீஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்? நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் அதில் டிஃப்ரெண்ட் நேமில் வரும். இந்த எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் அப்படிங்கிற டேர்ம் இதில் வந்து என்னது, சஸ்டைன் ரிலீஸ் எஸ்ஆர் இருக்கலாம். ஓகேங்களா. கண்ட்ரோல் ரிலீஸும் இருக்கலாம். எக்ஸ்டெண்ட் ரிலீஸில் கண்ட்ரோல் ரிலீஸ் இருக்கலாம். பட் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஒரு சில டைமில் யாராவது கொஷின்ஸ் கேட்டால், ஸோ சஸ்டைன் ரிலீஸ்க்கும் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மேஜராக எதுவும் இல்லைங்க. சில புக்ஸில் வந்துங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருப்பாங்க. சஸ்டைன் ரிலீஸ்னா அப் டு 12 hours, எக்ஸ்டெண்ட் ரிலீஸ்னா அப் டு 24 hours அப்படின்னு போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் there is no major difference between sustain release and extend the release. சஸ்டைன் ரிலீஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ் அப்படின்னு லேபிளிங் கொடுத்துருந்தா ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ போத் ஆர் த டைம் ரிலீஸ் அப் டு 12 to 24 hours வரைக்கும் என்னாகும், அதனுடைய ரிலீஸ் வந்து இருக்கும். ஸோ போத் ஆர் ஃபிலிம் கோட்டட் டேப்லெட். ரெண்டும் ஃபிலிம் கோட்டட் டேப்லெட். ரெண்டும் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ரேட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட தேர் இஸ் நோ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் என்ன வருதுனாங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் அண்ட் கண்ட்ரோல் ரிலீஸ். எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் அண்ட் கண்ட்ரோல் ரிலீஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸில் தான் கண்ட்ரோல் ரிலீஸும் வருது. இதுவும் வந்து என்ன, அந்த ரிலீஸ் ரேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணுது. பட் ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட்,
ஸோ பேர்லேயே இருக்குது, இட்ஸ் கண்ட்ரோலிங் த ரிலீஸ், இட்ஸ் கண்ட்ரோலிங் த ரிலீஸ். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டேட்டாவில் நான் உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இது வந்து டைம் அண்ட் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் ஓரலாக ட்ரக் கொடுக்குறோம். இங்கே ஒரு சின்ன கிராஃப் இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து இமிடியேட் ரிலீஸ் கிராஃபுங்க. ஒரு கன்வென்ஷனல் டேப்லெட், இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட் ஓரலாக கொடுக்குறோம். பீக் பிளாஸ்மா சீக்கிரம் அப்படியே கரையுது, பீக் பிளாஸ்மா வருது, மறுபடியும் குறையுது, மறுபடியும் இங்கே ஆரம்பிக்கும் போது அடுத்த டேப்லெட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் கரையுது, பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, மறுபடியும் அடுத்த டேப்லெட் எடுக்கிறோம், மறுபடியும் என்ன ஆகுது, கரையுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனுடைய இந்த கிராஃப் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், இந்த வேவில் இருக்கும் இந்த இமிடியேட் ரிலீஸ். நெக்ஸ்ட் கம் ஃபார் மாடிஃபைட் ரிலீஸ், அதாவது எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ். எக்ஸ்டெண்ட் த ரிலீஸில் என்னது, சஸ்டெயின் ரிலீஸ். நமக்கு இங்கே கொஷினே வந்து எக்ஸ்டெண்ட் ரிலீஸ்க்கும் கண்ட்ரோல் ரிலீஸ்க்கும், ஓகேங்களா? அல்லது வந்து இப்படி கூட கேட்கலாம், சஸ்டெயின் ரிலீஸ்க்கும் கண்ட்ரோல் ரிலீஸ்க்கும் என்ன வித்தியாசம் கூட கேட்கலாம். எக்ஸ்டெண்டட் ரிலீஸும் என்னது, சஸ்டெயின் ரிலீஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒன்று எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்க்கும் கண்ட்ரோல் ரிலீஸ்க்கும் என்ன வித்தியாசம், அல்லது சஸ்டெயின் ரிலீஸ்க்கும் கண்ட்ரோல் ரிலீஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு சஸ்டெயின் ரிலீஸ் ட்ரக் கொடுக்குறோம், அப்படியே என்னது சாலிபிள் ஆகுது, அதுக்கப்புறம் பீக் அதாவது பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் போகுது, பீக்குக்கு போகாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரிலீஸில் இந்த இடத்துலேயே முடிஞ்சிருச்சு. பட் இதில் கொஞ்சம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து சஸ்டெயின் ரிலீஸ், எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ளூவில் மென்ஷன் பண்ணுறேன், சஸ்டெயின் ரிலீஸ் எஸ்ஆர் டேப்லெட். ஓகே, அதே எக்ஸ்டெண்டட் ரிலீஸில் கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட் எடுக்கிறோம். ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெட்டில் மென்ஷன் பண்ணுற பாருங்கள், அப்படியே சாலிபிள் ஆகுது, பர்மேஷன் ஆகுது, அப்புறம் வந்து என்ன, அது பிளாஸ்மாக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. போனதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் ஸ்டடி ஆயிடுச்சு, ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் வந்துருச்சு பாருங்களேன், பார்த்தாவே நல்லா தெரியும். அதுதான் என்னது கண்ட்ரோல் ரிலீஸ். இட் ஃபாலோஸ் ஜீரோ கண்ட்ரோல் ரிலீஸ், ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்ஸ். த ஒன்லி இஸ் த டிஃப்ரெண்ட், த கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட் இஸ் ஃபாலோவிங் ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் என்னது, சஸ்டெயின் ரிலீஸ் அல்லது கண்ட்ரோல் ரிலீஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. இங்கே சஸ்டெயின் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஓவர் எ சஸ்டைன் பீரியட் பட் நாட் அட் எ கான்ஸ்டன்ட் ரேட். ஃபஸ்ட்டு ட்ரக் கான்சன்ட்ரேஷன் வந்துங்க, ட்ரக் கான்சன்ட்ரேஷன் வந்து சஸ்டெயின் ரிலீஸில் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் குறைய பாருங்கள், ட்ரக் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஸ்பீடாக ரிலீஸ் ஆகி பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் ட்ரக் டோஸ் வந்து குறைய என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிரும். பட் இந்த கண்ட்ரோல் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா, ட்ரக் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ட்ரக் எவ்வளோ டோஸ் இருந்தாலும் அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் கண்ட்ரோல் ரிலீஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக், இட்ஸ் ஃபாலோவிங் ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக். இங்கே பாருங்கள், பட் கண்ட்ரோல் ரிலீஸ் சஸ்டெயின் ரிலீஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும். இதுவும் கிட்டத்தட்ட சஸ்டெயின் ரிலீஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். அண்ட் ரிலீஸ் அட் கான்ஸ்டன்ட் ரேட், இட்ஸ் நாட் ஏ டோஸ் டிபெண்டன்ட், கான்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். பட் சஸ்டெயின் ரிலீஸும் கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். என்னது, சடனாக பீக்குக்கு போகும், அதுக்கப்புறம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் ரிலீஸ் அப்படி இல்லை, அதனுடைய ரிலீஸ் ரேட்டை கண்ட்ரோலபிளாக வச்சுக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து சிஆர், கண்ட்ரோல் ரிலீஸ்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் ரிலீஸும் சஸ்டெயின் ரிலீஸ் தான், இருந்தாலும் அது வந்து எதை ஃபாலோ பண்ணும், ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்கை ஃபாலோ பண்ணும். சஸ்டெயின் ரிலீஸ் வந்து எஸ்ஆர்னு கொடுத்துருந்தா அது நோ ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக், இட் ஃபாலோவிங் ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக். சஸ்டெயின் ரிலீஸ் இட்ஸ் ஃபாலோவிங் ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ். இந்த எஸ்ஆர்னா என்னது, கண்ட்ரோல் ரிலீஸ்னா என்ன, சஸ்டெயின் ரிலீஸ்னா என்ன, அல்லது எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்த மாடிஃபைட் ரிலீஸில் ஒரு சின்ன டாபிக் பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம இது வரைக்கும் சொன்னால இமிடியேட் ரிலீஸ், கன்வென்ஷனல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ராபிட் டிஸ்இன்டகிரேஷன். ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த டேப்லெட்டில் வந்து ராபிட் டிஸ்இன்டகிரண்ட் அல்லது சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் இருக்குது. ஸோ அதனால் கொடுத்த உடனே என்ன ஆகும், ஒரு சின்ன என்னது பெல்லட்ஸாக கிரானுவல்ஸாக ஸ்பீடாக வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது ஸ்பீடாக டிசொல்யூஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது ஸ்பீடாக அப்சார்ப்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட்னு சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் யூஸ் பண்ணுறதுனால காமனாக என்ன யூஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி படிச்சு தான், கிராஸ் லிங்க்டு பாலிவினைல் பைரோலிடின் ஆர் கிராஸ் போவிடோன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட், அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அவைலபிள் இன் த பிராண்ட் நேம் ஆஃப் என்னது, வேறு பேரில் என்னது ப்ரிமோஜெல் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோடேவ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேமில் இது கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னது கிராஸ் கார்மோலேஸ், கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், கிராஸ் கார்மோலேஸ். இதெல்லாமே வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரேட்டுங்க. ஸ்பீடாக ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளூயிடில் பட்ட உடனே என்னது சீக்கிரம் டிஸ்இன்டகிரேட் ஆகும். அதோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து குயிக்காக இருக்கும். பட் அதனுடைய ரிலீஸ் எப்படி இருக்கும், இங்கே பாருங்கள்,
அடிக்கடி எடுக்கணும் பாருங்கள். ஏது பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் இறங்குது, இங்கே ஒரு டேப்லெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, அதுக்கப்புறம் குறையுது. ஸோ அப்போது அந்த டோஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே அதிகமாகுங்க. இந்த இமிடியேட் ரிலீஸில் வந்து டோஸ் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அதனால தான் அந்த ரிலீஸ் வந்து மாடிஃபைட் ரிலீஸாக மாற்றுறோம். நெக்ஸ்ட் மல்டி டேப்லெட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து மல்டி லேயர்டு டேப்லெட் அல்லது மல்டி கம்ப்ரஸ் டேப்லெட் அப்படிங்கிற டாபிக்ஸில் நம்ம அடிக்கடி பார்த்தது தான். இதில் ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு கோர் டேப்லெட், அதுக்கு மேலே ஒரு லேயர், கோட்டட் லேயர், இதுவும் ட்ரக், 2 ட்ரக் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து மல்டி லேயர் டேப்லெட்னு சொல்கிறோம். இதில் கிட்டத்தட்ட சில நேரம் வந்து ஒரே ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவோம். A+A ரெண்டும் ஒரே ட்ரக் தான், பட் அதனுடைய ரிலீஸை வந்து மாற்றுறோம். இது பாருங்கள், முக்கியமான கான்செப்ட். அதனுடைய ரிலீஸ் பேட்டர்ன் மட்டும் மாத்திரம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அவுட்டர் லேயர் இருக்குது, அதே ட்ரக் தான். அதே ட்ரக் ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் டோஸில் வந்து இன்னர் கோர் இருக்குது. ஏன் ஒரே ட்ரக்கை நம்ம தனித்தனி லேயராக பிரித்து கொடுக்கணும்? இங்கே வந்து இன்கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை இல்லையா அப்படின்னா, ஏன்னா அதனுடைய ரிலீஸ் ரேட்டை வந்து நம்ம இங்கே மாற்ற போகிறோங்க. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் இது வந்து குயிக்காக ரிலீஸ் ஆகும். இது வந்து குயிக்காக ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு என்ன பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இன்னர் கோர் டேப்லெட் என்ன ஆகும் அப்படின்னா சஸ்டைனாக ரிலீஸ் ஆகும். ஸோ சேம் ட்ரக் எடுத்துக்கிட்டா ஒரு சில நேரம் A+B அப்படிங்கிற 2 ட்ரக் எடுக்கக்கூடிய நிலைமை வருது. அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து மல்டி லேயரில் கொடுக்குறோம். எப்படின்னா இன்னர் கோர் A அப்படிங்கிற ட்ரக்கும் அவுட்டர் கோர் B அப்படிங்கிற ட்ரக்கும் கொடுக்குறோம். ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னா இன்கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால ரெண்டையும் வந்து பிரித்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஒன்று வந்து இன்னர் கோரும் அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் லேயரும். ஸோ ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் எதுவும் இல்லாதனால இன்கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை வராது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேப்லெட்டில் வந்து ஒரு முக்கியமான டாபிக்ஸ் மாடிஃபைட் ரிலீஸ் ஓரல் ட்ரக் டெலிவரியில் மாடிஃபைட் ரிலீஸ் ஓரல் டேப்லெட் பார்த்தோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய கான்செப்ட் வந்து MCQவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம், இன்னும் நிறைய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கெலாம் இருக்குது, உட்காந்து படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.